இன்றைய பதிவில் வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி செய்து வரும் பொழுது இது உண்மையிலே நமக்கு உதவுகிறதா இல்லையா என்ற குழப்பம் உங்களுக்கு நீடிக்கிறதா? நம்முடைய உடலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் இது நன்மை செய்கிறதா என்று சந்தேகம் வருகிறதா? இதை செய்வதால் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது? இதை செய்யலாமா வேண்டாமா என்று குழப்பம் நீடிக்கிறதா? இந்த பயிற்சி நிச்சயமாக உதவும் என்று சொன்னார்களே, ஆனால் உதவவில்லையே என்று கேள்வி எழுகிறதா? அதற்கான விடையை இந்த பதிவு சொல்லுகிறது. அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி எல்லோருக்குமே பொருத்தமானதா என்ற ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு ஆராயலாம். பொதுவாக உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமானது. நம்முடைய இப்போதைய இந்த வாழும் காலத்தில் உடலுக்கு அதிகமான உழைப்பு என்பது இல்லை என்று சொல்லலாம். வீட்டிலும் அலுவலகத்திலும் அடிப்படையான வேலைகள் எதுவுமே உடலுக்கு தகுந்த அசைவை தருவதில்லை. அப்படியானால் நாம விரும்பி இந்த உடலை அதற்கு தகுந்த அளவில் அசைத்து கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும், குறைகளை தடுத்து கொள்ளும், நமக்கும் உற்சாகம் தரும், மனதும் உற்சாகமாக இருக்கும். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. அதனால் தனியாக உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு பயிற்சி என்று தேடினால் வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி சரியான தீர்வாக இருக்கிறது. இது உண்மைதான். பருவம் வந்த அனைவருக்குமே 14 வயது முதல் முடிந்த அளவு உடலசைவு உள்ள வரை 80, 90 என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர்களும் இந்த உடற்பயிற்சியை செய்து வரலாம். ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால், எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்றாலும் ஒரு சிலருக்கு அது பொருந்தவில்லை என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. அது எப்படி என்று பார்க்கும்போது, மனிதன் என்ற அமைப்பில் எல்லோரும் ஒன்றாக இருந்தாலும் உடல் அமைப்பிலும் அதன் செயல்பாடுகளிலும் இயக்கங்களிலும் அனுபவத்திலும் வேறுபட்டு உள்ளார்கள். இந்த ஒழுங்கமைப்பை வேதாத்திரிய மகர்ஷியர்கள் அறிந்துதான் எளிமுறை உடற்பயிற்சியை வடிவமைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு வைத்தியர், மருத்துவர். அந்த உண்மையை உணர்ந்து இப்படி இந்தந்த வயதில் உள்ளவர்கள் இதை செய்ய முடியும் என்று கணித்துத்தான் அவரும் செய்து பார்த்துதான் இந்த முழுமையான வடிவமைப்பை தந்திருக்கிறார். என்றாலும் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் அந்த சமமான அலைக்கு இயக்கத்திற்கு வந்துவிட முடியாது. இதற்கென்று குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளும். காரணம், நாம் நம்முடைய உடலை அந்த வகையில் கெடுத்து வைத்துள்ளோம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருவருக்கு நோய் இருக்கலாம், ஒருவர் அந்த நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒருவருக்கு அந்த நோய் இருப்பதே தெரியாமல் இருக்கலாம், ஒருவர் மிக உற்சாகமாக எப்போதும் இயல்பாக இருப்பது போல இருக்கலாம், ஒரு சிலருக்கு நோய் முற்றிருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உள்ளவர்களும் இந்த அடிப்படை பயிற்சியில் எளிமுறை உடற்பயிற்சி கற்றுக்கொள்வார். இவர்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை செய்யும் பொழுது மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாகத்தான் வெளிவரும். ஏனென்றால் அவர்கள் உடல் தகுதி அப்படி இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் செய்துவிட்டு எனக்கு ஒன்றுமே ஆகவில்லையே என்று கேட்பார்கள். எந்த மாற்றமும் இல்லை, முன் இருந்ததை விட அதிகமாக இருக்கிறது அல்லது கெட்டுவிட்டது என்று கூட சொல்வார்கள். உண்மையாக புதிய ஒன்றை கற்றுக்கொண்டு செய்யும் பொழுது இந்த உடலும் மனமும் அதை பழகிக் கொள்கிறது. ஒரு மாற்றத்தை தனக்குள்ளாக
ஏற்றுக்கொள்கிறது. அந்த மாற்றம் முழுமையாக தலை முதல் கால் வரை பரவி நின்று செயல்படுவதற்கு குறிப்பிட்ட காலமாகும். இந்த காலத்திற்குள்ளாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த பயிற்சி தினந்தோறும் செய்யும் பொழுதும் என்னென்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை குறிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்று செய்ததற்கு இன்று எப்படி இருக்கிறது என்று கணித்துக் கொண்டே வர வேண்டும். வலி இருந்ததா, வலி குறைந்ததா, வலி அதிகமானதா என்றெல்லாம் குறித்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த பயிற்சி செய்யும் பொழுது என்னென்ன மாற்றங்களை நாம் உணர்ந்தோம் என்பதையும் குறித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வாரம், ஒரு மாதம் என்று குறிப்பு வைத்துக் கொண்டால் நம்முடைய முன்னேற்றம் தெரிந்துவிடும். அதோடு இந்த எளிமுறை உடற்பயிற்சி நமக்கு உதவுகிறதா என்பதும் தெரிந்துவிடும். அல்லது இதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நம்முடைய உடல் தகுதி இருக்கிறதா என்பதும் தெரிந்துவிடும். இப்பொழுது உங்கள் முடிவில் உங்கள் தகுதி முன்னேற்றம் சரியாக உள்ளது என்றால் ஒன்றும் கவலை இல்லை. இந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் உடற்பயிற்சி செய்தாலும் நிறுத்திவிட்டாலும் தொடர்ந்து செய்து வந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை, குழப்பம் அதிகரிக்கிறது என்றால் உடனடியாக நிறுத்திவிட்டு அந்த ஆசிரியரை அணுக வேண்டும். அவரிடம் கலந்து பேசி இந்தந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது இப்படி ஆகிறது என்ற விளக்கத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அருகாமையில் அந்த மன்றம் இல்லை என்றால் நீங்களாக அதை செய்ய முடியும். எப்படி என்றால், குறிப்பிட்ட பயிற்சியை செய்வதை நிறுத்தி வைக்கலாம். ஒரு நாள் செய்யாமல் இருந்தால் என்ன ஆகிறது என்று விளக்கம் பெறலாம். அப்படி செய்யும் பொழுது மறுநாள் மாற்றம் இருக்கிறதா என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி நீங்களாகவே ஒரு பயிற்சியை நிறுத்தி தொடர்ந்து அந்த வித்தியாசத்தை உணரலாம். ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை நிறுத்துவதன் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றத்தை உணர்ந்து கொண்டு இந்த உடல் அமைப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் வேதாத்திரி எளிமுறை ஒரு பயிற்சியை குறை சொல்வது தவறு. நம்முடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் முடிவு. அந்த முடிவில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சியை குறை சொல்லக்கூடாது. இப்போது மறுபடியும் அந்த நிறுத்திவிட்ட பயிற்சியை ஒரு வாரமோ அல்லது ஒரு நாளோ கழித்து செய்து பார்க்க வேண்டும். மறுபடியும் அந்த பிரச்சனை எழுந்தால் அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இப்போதைக்கு நிறுத்திவிட்டு அடுத்த பயிற்சியை செய்யலாம். அவ்வளவுதான். பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை அணுகி இந்த மாற்றத்தை நான் செய்கிறேன், இது ஏன் என்று கேட்டு விளக்கம் பெற வேண்டும். ஏனென்றால் உங்கள் உடலில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த மூன்றும் ஒவ்வொரு நிலைகளில் மாறுபடும். அதோடு உங்கள் உடலும் உடல் உறுப்புகளும் சில நோய் தாக்கத்திற்கு உள்ளாகிருக்கக்கூடும். அதையெல்லாம் விளக்கம் பெற்று அந்த தெளிவில் நீங்கள் அந்த பயிற்சியை செய்து வரும் பொழுது அதை குறைத்தோ அல்லது அதிகமாக்கியோ செய்யும் பொழுது சரியான மாற்றத்திற்கு கொண்டு வந்து விடலாம். எப்பொழுதுமே நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உடல் தவமாக செய்ய வேண்டும். இந்த உடற்பயிற்சியையும் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தவம் என்றுதான் சொல்கிறார். ஏனென்றால் சில பயிற்சிகளை கண்மூடி செய்ய வேண்டும். கண் மூடி செய்யும் பொழுது நமக்குள்ளாக என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய உணர்வுகள் ஒருங்கே அமைந்து அந்த மாற்றத்தை ஏற்றும். உதாரணமாக ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய உடல் ஓய்வு தரக்கூடிய பயிற்சியில் நாம் கண்மூடி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு உறுப்புகளாக கவனிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த உறுப்புகள் மேல் கவனம் வைக்கிறோம். மனம் அங்கே லயிக்கிறது. மனம் லயிப்பதால் அங்கே ஜீவகாந்த சக்தி நிலைக்கிறது. அதன் வழியாக காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் எல்லாமே சீராகிறது. இப்படித்தான் இந்த உடற்பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். அதனால் இந்த பயிற்சி உடற்பயிற்சி என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒன்றுதான். நம்முடைய உடல் தகுதி நிலைகள் மாறுபடுவதால் அது நமக்கு ஒத்துழைக்காதது போல தோன்றுகிறது. அந்த மாற்றத்தை உணர்ந்து நம்மை திருத்திக் கொண்டால், நம்முடைய உடலையும் உடல் உறுப்புகளையும் திருத்தம் பெற்றுக் கொண்டால்
இந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உதவும். ஏனென்றால் உலகில் உள்ள வேற எந்த பயிற்சிகளையும் விட முழுமையான விளக்கமான உடற்பயிற்சியாக வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி இருக்கிறது. மேலும் இந்த யோகத்தில் நாம் உயர்ந்து தன்னை அறிந்து நான் யார் என்ற விளக்கம் பெறுவதற்கு துணையாக இருக்கிறது. எனவே இந்த திருத்தத்தை வைத்துக்கொண்டு இன்று முதல் உங்கள் உடற்பயிற்சியை உடல் உறுப்புகளை தெளிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி. நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிலை சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.